ஹாரூன் அவர்களுக்கு நன்றி. இன்றைய கவியரங்கில் தொடர்ந்து கவிதையை வாசிப்பவர் தலைநகரைச் சேர்ந்த கவிஞர் அண்ணன் ஜமால் சாதிக் அவர்கள். வாருங்கள் கவிஞரே. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கடல் படைத்து கார் மேகம் படைத்து மேகத்துள் மலை மறைத்து தாகத்தை தனிய வைத்து லோகத்தை செழிக்க வைக்கும் கருணை கடலே, காத்தமுன் நபிதந்த கருணை கடலே, நித்தமும் நீ சொரியும் அருளில் குறையேதுமுண்டோ? எத்தனை எத்தனை மாற்றங்கள் வந்தபோதும் அனைத்திலும் எதிர்நீச்சல் போட வைத்த கருணை கடலே, நித்தமும் உன் புகழ் பாடி அடைந்திடுவோம் நன்மைகள் கோடி. யாரை படைத்திருக்காவிட்டால் இம்மாந்தரை படைத்திருக்க மாட்டாயோ? அந்த மஹ்மூது நபி மீது ஸலவாத்துரைத்தே என் கவியை துவங்குகின்றேன். ஸல்லல்லாஹு அலா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். முன்னோனின் அருள் பெற்று 30 நாள் நோன்பிருந்தோம். முன்னோனின் அருள் பெற்று 30 நாள் நோன்பிருந்தோம். 30 முதல் 10 ரஹ்மத்தை அடைந்திட்டோம். நடுப்பத்தில் மகஃபிரத்தாம் மன்னிப்பை வேண்டி நின்றோம். நடுப்பத்தில் மகஃபிரத்தாம் மன்னிப்பை வேண்டி நின்றோம். நரக விடுதலை எனும் நஜாத்தை நம்பிக்கை வைத்தோம். பிற்பத்தில் ஓரிரவு லைலத்துல் கத்ர் என்றான். பிற்பத்தில் ஓரிரவு லைலத்துல் கத்ர் என்றான். 1000 மாதங்கள் வணங்கிட்டால் கிடைத்திடும் நன்மையதை ஓரிரவில் தருவதாய் வாக்களித்தான் ஓரிறைவன். 1000 மாதங்கள் வணங்கிட்டால் கிடைத்திடும் நன்மையதை ஓரிரவில் தருவதாய் வாக்களித்தான் ஓரிறைவன். அவ்விரவே அடைந்திட்ட கூட்டமதில் எம்மையுமே இணைத்துவிடு இறையோனே, மன்றாடி கேட்கின்றோம் மறையோனே. ரமலானும் முடிந்தது, பாவமதை கரிக்கின்ற ரமலானும் முடிந்தது. ஷவ்வாலாய் பிறந்தது, பெருநாளாய் விடிந்தது. பெருநாளாம் இந்நாள் போல் எந்நாளும் மகிழ்ச்சி பொங்க வாழ்வதற்கு வழிவகுப்பாய் வல்லவனே. பெரும்பேறு பெற்றவராய் பெருவாழ்வு வாழ்வதற்கு வரம் தருவாய் வல்லோனே. பெரும்பேறு பெற்றவராய் பெருவாழ்வு வாழ்வதற்கு வரம் தருவாய் வல்லோனே. வருகின்ற காலமதில் சகஜ நிலை திரும்புதற்கு வரம் வேண்டி நிற்கின்றோம் மறையோனே. வருகின்ற காலமதில் சகஜ நிலை திரும்புதற்கு வரம் வேண்டி நிற்கின்றோம் மறையோனே. நடந்தது நடந்ததாயிருக்கட்டும், இனி நடப்பது நல்லதாயிருக்கட்டும். மாற்றங்கள் நமக்கு புதிதல்ல, இன்று ஏற்பட்ட மாற்றமே நமக்கு புதிது. நேராகவும் நெருக்கமாகவும் இருக்க வேண்டிய தொழுகையிலேயே நேராகவும் பிரிவாகவும் இருக்க வைத்த கொரோனா. இல்லை இல்லை, தொடுவதற்கு பள்ளிக்கே வராதீர் என்றுரைத்த கொரோனா. என்னே கொடுமை! எதிர்பாரா எத்தனையோ மாற்றங்கள். வேலை இழப்புகள், வேலை குறைப்புகள், வீட்டிலிருந்தே வேலை, கல்வியும் வீட்டிலிருந்தே. அப்பப்பா, நினைத்தே பார்க்க முடியா மாற்றங்கள். எதிரில் பார்ப்பவர் புன்னகிக்கின்றாரா என்றறிய முடியா முகமூடிகள். அப்பப்பா, உலகிற்கே முகமூடி போட வைத்தது. முகத்தை மூட வைத்து அகத்தை திறந்து வைத்த கொரோனா. முகத்தை மூட வைத்து அகத்தை திறந்து வைத்த கொரோனா. வேலை வேலை என்று குடும்பத்தோடு இணைந்திருக்க நேரம் ஒதுக்காமல் நாம் இருக்க, குடும்பத்தோடுதான் இருக்க வேண்டும் என கட்டளையிட்டு நம்மை இணைய வைத்தது. விமானங்களற்ற வானம், விமானங்களற்ற வானம், வாகன புகை குறைந்த பூமி, கனவிலும் நினைக்க முடியா மாற்றம். அல்ஹம்துலில்லாஹ். ஒரு சிறிய வைரஸ் கொண்டு உலகையே மாற்றி வைத்த ஆதியும் அந்தமும் மற்றவனே. ஒரு சிறிய வைரஸ் கொண்டு உலகையே மாற்றி வைத்த ஆதியும் அந்தமும் மற்றவனே. சகஜ நிலை திரும்பிடவே வேண்டுகின்றோம் முன்னிடமே. இடைவெளி அற்று நிறைந்திட்ட பள்ளிகளை, இடைவெளி அற்று நிறைந்திட்ட பள்ளிகளை, தடைகளற்ற பாடசாலைகளை மீண்டும் காண ஆசை. ஆசைகளை நிறைவேற்றி எம் மன்னவனே. கொத்து கொத்தாய் கொன்றளித்த கொரோனா பெருந்தொற்றை குவலயத்தின் இடுக்கிலும் இல்லாமல் ஆக்கிவிடு ரஹ்மானே. வஸ்ஸலாம். மாற்றங்கள் நமக்கு புதிதல்ல, மாற்றங்கள் நமக்கு புதிதல்ல, இன்று ஏற்பட்ட மாற்றமே நமக்கு புதிது என்று இன்று உலகளவில் நடைபெற்றுக் கொண்டிருக்கும் பெருந்தொற்றை பற்றி அழகான வரிகளை படைத்த கவிஞர் அண்ணன் ஜமால் சாதிக் அவர்களுக்கு நன்றியை பதிவு செய்கின்றோம். இதோடு இன்றைய நோன்பு பெருநாள் கவியரங்கம் நிறைவு பெறுகின்றது. இந்த கவியரங்கில் நோன்பு பெருநாளும் பெருந்தொற்றும் என்ற தலைப்பில் மிக சிறப்பான கவிதைகளை, குறிப்பாக மரபு கவிதைகளையும் புது கவிதைகளையும் படைத்திட்ட கவிஞர் பெருமக்களான கிலானைச் சேர்ந்த மரபு கவிஞர் நௌஃபல் அவர்களுக்கும், சலாயங்கைச் சேர்ந்த கவிஞர் ANZ ஹாரூன் அவர்களுக்கும், அண்ணன் கவிஞர் ஜமால் சாதிக் அவர்களுக்கும் இந்த வேளையில் நிகழ்ச்சியின் தலைமை கவிஞர் என்ற முறையில் பணிவான நன்றிதனையும் பெருநாள் வாழ்த்துகளையும் தெரிவித்துக் கொள்கின்றோம்.
இந்த அரிய வாய்ப்பை வழங்கிய நிகழ்ச்சியின் தயாரிப்பாளர் அருமை இளவல் முசாமில் அவர்களுக்கும் இவ்வேளையில் நன்றி தெரிவித்துக் கொண்டு இந்த நிகழ்ச்சி சிறப்பாக வானொலியில் வலம் வருவதற்கு வழிவகுத்த மின்னல் பண்பலையின் பொறுப்பாளர்களுக்கும் அதன் தலைவருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகின்றோம். வபில்லாஹி தௌஃபீக் வல் ஹிதாயா. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நிகழ்ச்சியை கேட்டுக் கொண்டிருக்கும் அனைத்து இஸ்லாமிய பெருமக்களுக்கும் இனிய ஈகை திருநாள் நல்வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். அஸ்ஸலாமு அலைக்கும். நேயர்களே, இதுவரை நோன்பு பெருநாள் சிறப்பு நிகழ்ச்சி பெருநாள் கவியரங்கம் கேட்டீர்கள். இதில் கவிஞர் க அப்துல் ஜப்பார், கவிஞர் AM நௌஃபல், கவிஞர் AMZ ஹாரூன் மற்றும் கவிஞர் ஜமால் சாதிக் ஆகியோர் பங்கேற்றனர். தயாரிப்பு முகமது முசம்மில். #penyiaran Jakir.